அனைவருக்கும் இனிமையான பிற்பகல் நேர வணக்கத்தினை தெரிவித்தவாறு அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளை பகிர்ந்து சுவைக்க மொன்றியல் சாத்வீக ஓசையோடு இணைந்திருக்கின்ற அன்புள்ளங்கள் அனைவரையும் வருக வருக என்று இருகரங்கூப்பி வரவேற்றவாறு வள்ளுவனின் புகழ் பாடும் திருக்குறள் விழா இப்பொழுது மங்களம் பொலிவாக ஆரம்பமாகின்றது. ஆரம்ப நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வோடு இந்த விழாவினை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்ற திருமதி ஞானலோக தயாபரி அம்மாள் திருஞான சம்பந்த சர்மா அவர்களையும் திருமதி தவலோக தயாபரி அம்மாள் இரத்னேஸ்வர குருக்கள் அவர்கள் இருவரும் இணைந்தே மங்களம் பொலிவாக நிகழ்வினை மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைக்கின்றார்கள். எல்லோரும் எழுந்திரண்டு திருவள்ளுவருக்கு வணக்கம் செலுத்தி மங்களம் பொலிவாக நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கவும். மங்கள விளக்கேற்றி வைத்த திருமதி ஞானலோக தயாபரி அம்மாள் திருஞான சம்பந்த சர்மா அவர்களுக்கும் திருமதி தவலோக தயாபரி அம்மாள் இரத்னேஸ்வர குருக்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தவாறு ஆசி செய்தி வழங்கியிருக்கின்றார்கள். இலங்கை திருநாட்டிலே இருந்து பிரதம குரு கந்தவனம் சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்திலே இருந்து பத்ரகாளி அம்மன் தேவஸ்தானம் பொலிகண்டி வல்வெட்டித்துறை இலங்கையிலே இருந்து வந்திருக்கின்ற ஆசி செய்தியினை தொடர்ந்து இறைவணக்கம் இடம்பெறப் போகின்றது. குமர குருமன் கிரியா கலாபமணி சிவபிரம்மஸ்ரீ சனா வைத்தியநாத குருக்கள் அவர்களின் ஆசி செய்தி. திடமான சிந்தையும் தளராத எண்ணமும் தளம்பாத செய்கையும் தவறான நீதியும் கொன்ற ஆன்றோர்கள் முக்காலம் போற்றும் எக்காலமும் பொருந்தும் கருத்துக்களை தம் வாயிலாக வழங்கியவர்கள் ஔவையார், திருவள்ளுவர் போன்றோராவர். அந்த வகையில் திருவள்ளுவரது திருக்குறளானது மெய்ப்பொருள் காண்பது அரிது என்று கூறுவார்கள் என்பது இதன் உண்மை பொருளாகும். இத்திருக்குறள் பாடு பொருளை மையமாக கொண்டு நோக்குமிடத்தே அற கருத்துக்களுக்கு ஏற்ற களம் என போற்றப்பட்டு உலக பொது நூலாக இன்று மிளிர்கிறது. திருமதி தயாபரி சர்மா அவர்களால் பல வருடங்களாக திருமதி தயாபரி சர்மா அவர்களால் பல வருடங்களாக இலவசமாக திருக்குறள் வகுப்புகள் நடத்தி வருகின்றார். அத்துடன் நின்று விடாது அவர்களால் திருவள்ளுவருக்கு முதலாக கன்னிமேடை திருவள்ளுவருக்கு மொன்றியல் மண்ணிலே சிறப்பாக இருக்கின்றது, பெருமையாக இருக்கின்றது. திருவள்ளுவருக்கு முதலாக மொன்றியலில் 22/9/2024 இன்றைய தினம் விழா எடுப்பது போற்றுதற்குரிய விடயமாகும். இவ்வரிய விழாவானது சிறப்பாக அமையவும் இந்நற்பணி மேலோங்கவும்
எனது நிறைந்த ஆசிகளை சமர்ப்பிப்பதோடு இவ்விழா சிறப்பாக அமைய பல வழிகளிலும் உழைத்த அனைவருக்கும் நல்லாசி கூறி அமைகின்றேன். சுபமஸ்து என்று பிரதம குரு கந்தவனம் சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் பத்திரகாளியம்மன் தேவஸ்தானத்திலிருந்து பொலிகண்டி வல்வெட்டி துறை இலங்கை குமரகுருமன் கிரியா கலாபமணி சிவ பிரம்மஸ்ரீ சானா வைத்தியநாத குருக்கள் அவர்களின் ஆசி செய்தியை தொடர்ந்து இறை வணக்கம் இடம்பெறப் போகின்றது. இப்பொழுது எங்கள் நிகழ்வு தடையில்லாமல் நடைபெற விநாயகப் பெருமானை வணங்குவோம். தொப்பை அப்பனை தொழவினை அருமே. இப்பொழுது உலக நன்மைக்காக எல்லா உயிர்களும் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக டீச்சர் சொல்லித் தருவதை நீங்கள் திருப்ப சொல்ல வேண்டும். உலகில் வாழும் அனைத்து உயிர்களும் ஆரோக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் வாழ இறைவனை பிரார்த்திப்போம். சரி, இப்பொழுது அறநெறி தன்னை உலகிற்கு தந்த தெய்வ புலவரை வணங்கி அவருக்கு போற்றி பாடுவோம். டீச்சர் இப்போ சொல்லித் தருவதை நீங்கள் திருப்பமும் சொல்ல வேண்டும். திருக்குறளை ஓதினால் உயர்வு கிடைக்கும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வளரும். திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். இப்பொழுது திருக்குறள் போற்றி பாடுவோம். அகரம் முதலாம் ஆதியே போற்றி. மலர் மிசை ஏகும் மானடி போற்றி. ஐம்பொறி அடக்கும் ஆற்றலே போற்றி. வறியோர்க்கு உதவும் வாழ்வே போற்றி. உள்ளத்தால் பொய்யா ஒழுக்கமே போற்றி. கோபத்தை அடக்கும் மனமே போற்றி. வருமுன் காக்கும் வாழ்வே போற்றி. மெய்ப்பொருள் தன்னை உணரும் மேன்மையே போற்றி. அறநெறி கூறும் குறளே போற்றி. எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. வணக்கம். சரி, அயராது உழைத்த ஆசிரியர் மாணவ செல்வங்கள், உண்மையிலேயே திருக்குறளின் பெருமையை முதலாக இப்படி ஒரு பெருமை சேர்க்கின்ற விழாவாக இறை வணக்கத்தோடு ஆரம்பித்திருக்கின்றார் திருமதி தயாபரி சர்மா ஆசிரியை. அவரோடு இணைந்த மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் ஒருமித்த கரகோஷத்தை கொடுக்க வேண்டும். நன்றி. தொடர்ச்சியாக ஆசியுரை வழங்குவதற்கு அழைக்க இருக்கின்றோம்.
அதற்கு முன்பாக ஆசிரியரின் சிறப்புமிக்க ஆசியுரை வரப்போகின்றது. சாத்விக ஓசை மொன்றியல் கியூபெக் திருமதி தயாபரி சர்மா, பிஎஸ்சி ஆனர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ், சாத்விக ஓசை ஸ்தாபகர். ஞாயிறு இன்றி ஞாலமில்லை, ஒழுக்கமின்றி நல் வாழ்வு இல்லை. ஞாயிறு இன்றி ஞாலம் இல்லை, ஒழுக்கமின்றி நல் வாழ்வு இல்லை. அதாவது சூரியனின் ஒளியின்றி எவ்வாறு ஓர் அறிவுள்ள தாவரம் முதல் 6 அறிவுடைய மனித உயிரினம் வரை இந்த உலகிலே வாழ முடியாதோ, அதேபோல் நல் ஒழுக்கமின்றி எந்த ஒரு மனிதனும் இவ்வுலகிலே சிறப்பாக தனது வாழ்க்கையை அமைக்கவே முடியாது. இந்த நல்லொழுக்கத்தை ஆனா முதல் அஹ்னா வரை நமக்கு கற்பிக்கும் மிக சிறந்த நூல்களில் ஒன்று திருவள்ளுவர் தந்த அறம் கூறும் அமிர்த நூலாம் திருக்குறள் என்னும் தெய்வ நூலாகும். இத்திருக்குறளானது மனித வாழ்வின் முக்கிய அங்கங்களாகிய அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை பற்றி மிக விளக்கமாக விளக்கும் மிகச் சிறந்த நூலாகும். அதாவது நாம் அறவழி நிற்க வேண்டும், அந்த அறத்தின் வழி நின்று பொருள் சேர்த்தால் நமக்கு கிடைப்பது இன்பமும் மன அமைதியும். இன்பமும் மன அமைதியும் நிச்சயம் தேவை எல்லோருக்கும் என்ற மகத்தான அருள்மிக்க செல்வங்களாகும். காசு பணத்தை விட மேலோங்கிய செல்வம் இன்பமும் மன அமைதியும். இந்த செல்வங்களை இந்த திருக்குறள் என்னும் தெய்வ நூல் நமக்கு கூறாமல் கூறுகின்றது. இத்தகைய நமது வாழ்க்கையின் வழிகாட்டியாக விளங்கும் இந்த நூலை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் கற்றிருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகும். அத்தகைய மகத்துவம் பொருந்திய திருக்குறளுக்கு நாம் இன்று அத்தகைய மகத்துவம் பொருந்திய திருக்குறளுக்கே நாம் இன்று மொன்றியல் விழா எடுக்கும் பாக்கியம் கிடைத்தது இறைவன் நமக்களித்த மிக பெரும் அருளாகும். எனவே ஒவ்வொரு வீட்டிலும் அவசிய பொருளாக இருக்க வேண்டிய திருக்குறள் நூலை வாங்கி படித்து அதன் வழி நின்று சிறப்பாக வாழ்வோமாக. எம்மை இறைவன் நன்றாக படைத்ததன் தம்மை நன்றாக தமிழ் பாடி உலகம் உய்யும் வகையில் நாமும் நன்றாக வாழ்வதற்கே சுபம். திருமதி தயாபரி சர்மா, சாத்வீக ஓசை மொன்றியல் கியூபெக் ஆசிரியை, சாத்வீக ஓசை ஸ்தாபகர், பிஎஸ்சி ஆனர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ். எங்கே ஒருமித்த கரகோஷத்தை கொடுங்கள். ஆசிரியையின் அயராத முயற்சி இன்று வெற்றி அளித்திருக்கின்றது. கன்னி வெற்றி. எல்லோருடைய முகத்திலும் சந்தோஷம் இருக்கின்றது. வள்ளுவனின் புகழ் பாடி இப்படி ஒரு சிறப்பு விழா அமைவது உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஆசி உரை வழங்குவதற்காக அன்பாக அழைக்கின்றேன் மதிப்புக்குரிய சிவஸ்ரீ நாகேந்திர இரத்னேஸ்வர குருக்கள் ஐயா அவர்கள், பிஏ டிப்ளமா இன் எஜுகேஷன் பட்டதாரி சிவஸ்ரீ நாகேந்திர இரத்னேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களை முன்னோக்கி வருமாறு அன்பாக அழைக்கின்றேன் ஆசியுரை வழங்குவதற்காக. கரகோஷத்தை கொடுத்து ஐயாவை வரவேற்போம். கணபதி துணை, குருவே துணை,
அனைத்திற்கும் குருவே துணை. இந்த வகையிலே இன்றைய தினம் நல்ல ஒரு வேளையிலே, மாலை வேளையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை, மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த திருக்குறள் விழாவிலே முதல் முறையாக மிகவும் ஒரு முன்னுதாரணமான சிறப்பான ஒரு இறை வழிபாட்டை நாங்கள் அனைவரும் தரிசித்திருக்கின்றோம். ஆசிரியருடைய நல்ல நெறிகாட்டலிலே இறை வழிபாட்டுடன் இந்த விழா சிறப்பாக ஆரம்பமாகி இருக்கின்றது. வள்ளுவப் பெருந்தகைக்கு விழா எடுப்பது என்பது எமது கடமைகளில், நியதிகளில் ஒன்றாக இருந்து இருக்கின்றது. எத்தனையோ இடங்களில் இந்த விழாக்கள் எடுத்திருக்கின்றார்கள். இந்த கனடா மண்ணிலே, அதுவும் மொன்றியலிலே முதன்முறையாக இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதை ஏற்று மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம். வள்ளுவப் பெருமான் நமக்கு நிறைய குறள்களை, 1000க்கும் மேற்பட்ட 1330 குறள்களை தந்து சென்று இருக்கின்றார். அவற்றையெல்லாம் இங்கே நிறைவாக சிறப்பாக செய்வதற்கு 20-25க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தயாராக இருக்கின்றன. ஆகையினால் அதிக நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. எம்பெருமான் வள்ளுவப் பெருந்தகை கூறியது போல, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதற்கு அமைவாக இந்த குழந்தைகளும் நாங்களும் அந்த வழியிலே சென்று அந்த அவருடைய அறிவையும் அவருடைய ஆற்றலையும் நமக்கு தந்து விட்டு சென்று இருக்கின்றார். அதை நாங்கள் பின்பற்றி அந்த நெறியில் ஒழுக வேண்டும். ஏனென்றால் ஒரு வீட்டிலே இருப்பவர், வீட்டிலே குடும்பத்திலே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் போற்றுகின்றீர்கள். நன்றாக படிக்கின்றாய், நன்றாக பேசுகின்றாய், நன்றாக திருக்குறள் கூறுகின்றாய் என்று சொல்லுகின்றோம். உண்மைதான். உங்களால், பெற்றோர்களால் அந்த குழந்தை அரவணைக்கப்படுகின்றது, ஊக்குவிக்கப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது, பெருமை ஆக இருக்கின்றது. அதேபோன்று வளர்ந்து ஒரு அந்த கிராமம் அல்லது நகரத்திலே ஒரு பிரபுவாக வருகின்றார். செல்வங்கள் செழிப்புடன், கல்வி அறிவுடன் அவர் வளர்ந்து பெருவர வந்தவுடனே அந்த மக்களால், ஊர் மக்களால் அவர் பிரபு என்று சொல்லப்படுகின்றார், ஒரு பெருமையாக. அதேபோன்று வளர்ந்து தொடர்ந்து பெரியவராகி அந்த குழந்தை அந்த ஊருக்குள்ளே ஒரு பின்பு ஒரு உதாரணமாக இங்கே எலெக்ஷன் கேட்கின்றோம். அப்படி ஒருவராக, ஒரு எம்பியாக அல்லது ஒரு நாட்டுக்கு அரசனாக வருகின்ற பொழுது, ராஜா அரசனிடம் மந்திரியாக அல்லது பிரதமராக வருகிறார் ஒரு சந்தர்ப்பத்தில். அப்பொழுது அந்த நாட்டில் உள்ள மக்களால் தான் அந்த குழந்தை ஆனவர் பெரியவராக வந்த பின் போற்றப்படுகின்றார். ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள், அந்த நாட்டுக்குள்ளே தான் அவருக்கு அந்த பெருமை இருக்கும். நம்மளுடைய திருவள்ளுவ பெருமான் இருக்கின்றார், உலகத்திலே எல்லாராலும் போற்றப்படுகின்றார். காரணம் என்ன? அவர் நிறைந்த அறிவுடன் இருந்து எமக்கும் உலக மக்களுக்கும் அந்த அறிவை தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகையினால் அந்த அறிவுமிக்க பொக்கிஷமான திருக்குறளை நாங்கள் படிக்கின்றோம், அவருடைய பெருமைகளை கூறுகின்றோம். ஆகையினால் கல்வி அறிவு எமக்கு எல்லா இடத்துக்கும், சென்ற இடத்துக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கின்ற ஒரு அறிவாக இருக்கின்றது. ஆகையினால் அவருடைய அந்த குறளின்படி நாங்கள் கற்ற இடங்களில் எல்லாம் சென்றவருக்கு சிறப்பாக அமைகின்றது. அந்த சிறப்பு கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதற்கு அமைவாக நாங்கள் பிள்ளைகளும்தான், பெரியோர்களும்தான், அனைவரும்தான் அந்த நெறியை கடைப்பிடித்து வாழ்வதற்கு அவருடைய திருக்குறள் செம்மையாகவும் சிறப்பாகவும் கூறப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. ஆகையினால் அவருடைய நெறியை பின்பற்றி இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எம்பெருமான் விநாயகப் பெருமானும் மற்றும் அனைத்து தேவர்களும் ஆசீர்வாதத்துடனும் சிறப்பாக இன்னும் பல விழாக்களிலே சிறப்பாக நடைபெறுவதற்கான நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கின்றன. அனைவருடைய ஒத்துழைப்புடனும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாகவும்
இன்னும் மேன்மேலும் சிறப்பாக நடைபெற்று எல்லாரும் அந்த நிகழ்ச்சியை இன்புற்று செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லப்பட்ட அவருடைய வாக்குக்கு அமைவாக இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட அந்த செவியல் ஊடாக இன்புற்று அதை பெற்று இன்பமயமாக நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும். இவற்றை எல்லாம் செவிமடித்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் பிள்ளை செல்வங்களுக்கும் நமது சமுதாயத்திற்கும் நல்ல அறிவாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, இந்த இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி மிகவும் சிறப்பாக அமைத்து இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையிலே நடத்தி வருகின்றார் ஆசிரியர் அவர்கள் கற்பக பிள்ளையாரனுடைய ஆசீர்வாதத்துடனே இந்த குழந்தைகளுக்கு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றார். இங்கே இருந்த விநாயக பெருமான் ஆலயம் கற்பக விநாயகருடைய பிள்ளையாரனுடைய பிள்ளையார் சொல்லியாக ஆரம்பித்து பின் ஒரு பூங்காவிலே அந்த குழந்தைகளுக்கு கூட்டி சென்று நல்ல திருக்குறளை கற்றுக் கொடுத்து அதன் பின்பு கொரோனா ஆரம்பித்த வேளைகளிலே இணைய வழியாக இந்த நிகழ்ச்சியை நடாத்தி இலவசமாக இந்த திருக்குறளை செம்மையாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை எல்லாருமாக சேர்ந்து இணைந்து தொகுத்து நமக்கு அளிக்க இருக்கின்றார்கள். அந்த குழந்தை செல்வங்களுக்கும் அந்த வழியை நெறியை காட்டிய ஆசிரியருக்கும் இறைவனது ஆசி என்றென்றும் நிலைத்து நீடித்து இருக்கும். ஆகையினால் நாங்கள் மனதார இறைவனுக்கு பூச்சொரிகின்றோம். அதேபோன்று தெய்வ புலவர் ஆகிய இருக்கின்ற திருவள்ளுவ பெருந்தைகளுக்கும் நாங்கள் மனதார பூச்சொரிந்து கொண்டிருக்கின்றோம். அவர் 2000 ஆண்டுகளுக்கு இன்றைய திருவள்ளுவர் ஆண்டு என்று சொன்னால் 2055ஆம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வருடம். ஆகையினால் அந்த திருவள்ளுவர் ஆண்டு இவர் 2000 இல்லை 20,000 ஆண்டுகளுக்கு மேல் என்றும் இருப்பார். அதுபோன்று எங்களது குழந்தை செல்வங்களும் வர வேண்டும் என்ற இதோடு அது வராவிட்டாலும் பரவாயில்லை, இந்த நெறியை கற்று அவர்களும் சிறந்த ஒழுக்கமும் கல்விமான்களும் சான்றோராகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும், இறைவனுடைய அருள் சிறப்பாக அமையும் என்று வாழ்த்தி எனது ஆசியுரையை முடித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவார்கள். ஐயா குறிப்பிட்டது போன்று கற்று ஆங்கே ஒழுக வேண்டும். கற்ற கல்வி என்பதே அழியாத சொத்து. ஆசியுரை வழங்கிய சிவஸ்ரீ நாகேந்திர ரத்னேஸ்வர குருக்கள் ஐயா, BA டிப்ளமா இன் எஜுகேஷன் பட்டதாரி, இந்த விழாவுக்கு ஆசியுரை வழங்கியிருந்தார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தவாறு இப்பொழுது ஐயாவை கௌரவிப்பதற்காக கௌரவம் இடம்பெறப் போகின்றது. அவரது துணைவியாரையும் அன்பாக அழைக்கின்றேன், மேடைக்கு வருமாறு. நன்றி. இருவருக்குமான கௌரவம் வழங்கப்படுகின்றது. கரகோஷம் ஒலிக்கட்டும். ஆசீர்வாதம் என்பது எந்த ஒரு நிகழ்வுக்கும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. நன்றி. ஆசியுரை வழங்கியதற்கு மீண்டும் குரு வணக்கம் இடம்பெறப் போகின்றது. அழைக்கின்றேன் சாத்வீக ஓசை திருக்குறள் வகுப்பு செல்வி பிரித்திகா சிவதாஸ், செல்வி தீபிகா சிவதரன் இவர்களோடு சாத்வீக ஓசை திருக்குறள் வகுப்பு மாணவர்கள் செல்வி மாதுரி ஜெகன், செல்வன் சாருஜன் ஜெகன். எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம். இன்று நான் இந்த மேடையில் நின்று பேசுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது என் ஆசிரியருக்கு நன்றி சொல்ல ஒரு சிறிய வாய்ப்பாகும். என் வாழ்வில் மிகவும் சிறந்த இடத்தை பெற்றிருக்கும். என் ஆசிரியருக்கு பிரீத்தியகமாக இந்த உரையை அர்ப்பணிக்கிறேன். நான் 5 வயதிலிருந்தே என் கல்வி பயணத்தில் பல பாடங்களை தயாப்பிரி ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு வருகிறேன். குறிப்பாக கன்னிடம், பிரெஞ்சு, மேத், இங்கிலீஷ், சமயம் மற்றும் திருக்குறள் ஆகியவற்றில் நீங்கள் எளிய முறையில் விளக்கியதை என்னால் மறக்க முடியாது. இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள தொடங்கிய காலம் இன்றைக்கும் எனக்கு நினைவில் இருக்கிறது.
நீங்கள் அதில் ஒவ்வொரு பிரச்சனையையும் எளிதாக புரிந்து கொள்ள செய்தீர்கள். இதனால் கணிதம் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறியது. அதேபோல் பிரெஞ்சு மொழியில் நீங்கள் கற்றுத்தந்த வகைகளும் என்னுடைய மொழித்திறன்களை வளர்க்க உதவின. இன்று நான் பிரெஞ்சு மொழியில் தைரியமாக பேசுவதற்கு காரணம் நீங்கள் கற்றுத்தந்த அடிப்படைகள்தான். சமயம், திருக்குறளும் உங்கள் வழிகாட்டலின் கீழ் எனக்கு மிக முக்கியமான பாடங்களாக மாறின. திருக்குறள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நெறியையும் கற்றுத்தரும் ஒரு பெரும் களஞ்சியம். இந்த குறளை படிக்கும் போதும் அதன் அர்த்தத்தை உங்களிடம் கேட்கும் போதும் நாங்கள் வாழ்வின் நல்ல வழிகளை படித்து கொண்டோம். உங்களிடம் கற்றுக்கொண்டவற்றுள் நான் தற்போதும் படிக்கும் பாடங்களில் மிகுந்த உதவியையும் நல் விளைவையும் காண்கிறேன். கணிதத்தில் உங்களிடம் கற்றுக்கொண்ட அடிப்படைகளை இன்று நான் மற்ற பாடங்களில் பயன்படுத்தி வருகிறேன். மேலும் சமயத்திலும் திருக்குறளிலும் உங்கள் வழிகாட்டுதலால் நான் இன்று மன அமைதி, தன்னம்பிக்கை ஆகியவற்றை வளர்த்து கொண்டுள்ளேன். இப்போது நான் உங்களிடம் பகிர விரும்பும் திருக்குறள் எனது கல்வி பயணத்தில் நல்ல அதிக அக்கறை காட்டு தூண்டும் குறள் என்னவென்றால், ஜாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாத்தனையும் கல்லாதவாறு. இந்த குறள் கூறுவது, நாம் நன்கு கல்வி கற்றிருந்தால் நாம் எந்த இடத்தில் சென்று வாழ விரும்பினாலும் அங்கு வாழ்வதற்கான சூழ்நிலைகளையும் அங்கு வாழும் மக்களையும் ஆராய்ந்து பார்த்து நமது வாழ்க்கையை சிறப்பாக வாழும் அறிவை கல்வி தரும் என்கின்றார் வள்ளுவர். அதுவே எனக்கு கல்வியின் வெற்றி பெறும் போதெல்லாம் என் இதயத்தில் நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். எனது ஆசிரியர் தயாபரி சர்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். Good evening, everyone. My name is Deepika, and I'm honored to share a few words about someone who has been guiding force in my life, Dayabari teacher. I've been learning from her since I was just 5 years old, and to this day, she continues to inspire me with her passion and dedication. She teaches me math, French, English, and religion. Each subject is brought to life through her unique ability to make learning both engaging and meaningful. Whether it's solving complex equations, exploring the beauty of new languages, or deepening our understanding of trust, she has always been there to guide and support me. There's a particular Tirukural that my teachers share with us, which has always stayed with me, that is, friendly research is the power. This poetry emphasizes the importance of a friendship, and it is something that I repeat deeply with me. Teacher has always encouraged us to not only in education but also value strong, meaningful, and relationship. For those who may not be familiar with the Tirukural, another one that stands out to me is, for those who live in friendship, there's no home after planting, meaning that true friendship go beyond distance. Having choose a friend, leaving them in a painful act remind us that the bond we form are precious. However, her teaching go beyond textbook and subjects. Her unwavering commitment to her students and her love for teaching are qualities that I deeply admire. Thank you for being just an incredible teacher, mentor, and inspiration. Thank you. அழகான மாலை பொழுதில் சாத்வீக ஓசையின் ஊடாக பங்கப்பெறும் மாணவர்கள், அவர்தம் பெற்றோர்கள் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் மாணவர்களாகிய நாம் எமது வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மாணவர்களாகிய எங்கள் அனைவரையும் அழகான முறையில் போதித்து முதல் முறையாக வள்ளுவரின் திருக்குறள் விழா என்னும் தலைப்பில் எம்மை வழிநடத்தி அரங்கில் சிறப்படைய செய்த எம் ஆசிரியரும் விழா நாயகியும் ஆகிய எம் குருவானவர் திருமதி தயாபரி சர்மா அவர்களை எம் மனதில் பணிந்து குரு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தயாபரி டீச்சர் என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படும் எம் ஆசிரியர் மிகவும் அன்பானவர்.
அத்துடன் கண்டிப்பானவர், கூடவே கனிவும் கொண்டவர். நானும் எனது தம்பி சாருஜனும் இணைந்து பிரெஞ்சு, மேத்ஸ் ஆகிய 2 பாடங்களையும் 12 வருடங்கள் ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டோம். அத்துடன் திருக்குறள் வகுப்பிலும் இணைந்து கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக கற்று வருகின்றோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 4:30 மணிக்கு ஆரம்பமாகும் திருக்குறள் வகுப்பில் மாணவர்களாகிய நாங்கள் அனைவரும் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொள்வோம். 1.5 மணித்தியாலம் நடைபெறும் இவ்வகுப்பில் ஆசிரியர் தன் தனித்திறமையினால் திருக்குறளோடு அனைவரையும் ஒன்றித்து கலந்து கொள்ள வைத்து விடுவார். திருக்குறளின் சிறப்புகள் அனைத்தையும் நமக்கு விளங்கும் வகையில் கதைகள் மூலமாக அழகாக போதிப்பார். எமது பெற்றோர் அடிக்கடி கூறுவர், உங்கள் வாழ்க்கையில் எந்தளவு உயர்வை எட்டும் போதும் குருபக்தி, பெரியோரை மதித்தல் போன்ற நற்பண்புகளையும் கூடவே வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வகையில் எமக்கு கிடைத்த நற்குருவாம் ஆசிரியரின் தாழ்பணிந்து அவர் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமென்று இறைவனை வேண்டி நிற்கின்றோம். குருவிடம் நாம் கற்ற குறள் வழி நின்று கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்னும் வள்ளுவர் கூற்றுக்கு இணங்க குருவின் தாழ் பணிந்து விடை பெறுகின்றோம். நன்றி. நீங்கள் கொடுத்து வைத்த ஒரு பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் மீண்டும் திருப்பதி தயாபரி சர்மா அவர்களுக்கு எங்களுடைய ஒருமித்த கரகோஷத்தை கொடுத்து மென்மேலும் வளர வேண்டும். தமிழ் அழியக்கூடாது. வள்ளுவன் நாமம் ஒலிக்கின்ற இன்றைய நாளிலே தமிழையும் அழியாது நாங்கள் பேணி பாதுகாக்கின்றோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. செல்வி பிரீத்திகா சிவதாஸ், செல்வி தீபிகா சிவதரன் இருவரும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இருவருக்குமான பரிசளிப்பு இடம்பெறுகின்றது. இவர்களின் ஆக்கப்பூர்வமான செயலுக்கு ஆசிரியை கொடுக்கின்ற கௌரவிப்பு பெருமிதமாக இருக்கின்றது. நன்றி, மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிக்கின்றோம். இந்த வேளையிலே இந்த நிகழ்வானது உலகம் பூராகவும் மொன்டமிழ் ஐத்தமிழ் வாயிலாக நேரடி ஒலிபரப்பு சென்றடைந்த வண்ணம் இருக்கின்றது. சந்தோஷமாக இருக்கின்றது. நன்றி. வரவேற்புரை வழங்க திருமதி வேணிஷா சுரேஷ் அவர்களை அன்பாக மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். நல்லதே நடக்க, மாநிலம் சிறக்க, மகிழ்ச்சி பெருக, மனநேயம் ஜெயிக்க, எல்லாம் வல்ல இறைவனை துணை கொண்டு இனிதே நிகழ இருக்கும் ஆசிரியர் திருமதி தயாபரி திருஞான சம்பந்த சர்மா அவர்களின் நெறியாள்கையில் எமது சாத்வீக ஓசை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து நடாத்தும் திருக்குறள் விழாவிற்கு எமது அழைப்பை ஏற்று பல சிரமத்தின் மத்தியிலும் ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எமது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைத்து உள்ளங்களையும் வருக வருக என இரு கரங்கூப்பி வரவேற்கின்றோம். மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சிவஸ்ரீ நாகேந்திர ரட்னேஸ்வர குருக்கள் மற்றும் அவரது பாரியாரான திருமதி தவலோக தயாபரி அம்பாள் ரட்னேஸ்வர குருக்கள் அவர்களையும் எமது சிரம் தாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஆசிரியர்கள், கலைஞர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம்,
எளிமையின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்தி நமது வாழ்வின் நெறியாள்கை ஆசிரியர் திருமதி தயாபரி திருஞான சம்பந்த சர்மா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பு, பாசம், புரிதல் என்னும் பண்புகளோடு நிறுத்திவிடாமல் அறிவு, அனுபவம், கல்வி, ஒழுக்கம் என்னும் நட்பண்புகளோடு கலைகளையும் இணைத்து புதிதாய் தமது பிள்ளைகளை உருவாக்கி வருகின்ற பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இவ்விழாவினை சிறப்பாக நடாத்த கடைசி நிமிடம் வரை எல்லோரும் அமைதி காத்து தங்கள் ஒத்துழைப்பினை நல்குவீர்கள் என தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் இரு கரம் கூப்பி நமது சாத்வீக ஓசை சார்பாக வரவேற்கின்றோம். நன்றி.